வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 17th ஆஃப் டிசம்பர். டைம் வந்து 9:45 கிட்ட ஆகுது. என்ன விஷயம்னா, ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா 24,668 வந்து ப்ரீ மார்க்கெட் இருந்தது. ஆனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுன், ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு ட்ரேடு எடுத்தாங்க. நம்ம எடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 24,700 வந்து நிறைய வந்து வால்யூம் ஆஃப் ட்ரேடு இருந்தது. என்னென்னா நிறைய செல்லர்ஸ் வந்து புட்டுலேயே இருந்தாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலில் இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட டேக்ராஸ் ஜோன் எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 24,600. இந்த 24,600 வந்து அவங்க வந்து தாண்டிச்சுன்னா அவங்க பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேடு கூட வந்து போகலாம். ஆனால் என்ன விஷயம்னா வந்து இதில் வந்து Q3 ரிசல்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, ரிப்போர்ட்ஸ்லாம் வேறு வந்திருக்கு. அதனால் வந்து புதுசாக வந்து ஃப்ரெஷ் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, நியூஸை பார்த்துட்டு வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இதை வந்து விற்பாங்க. ஏற்கனவே வந்து புஷ்ஷின் வச்சுருந்தாங்க. ஓகேவா, இதில் நடுவில் வந்து எங்கே வந்து சப்போர்ட் இருக்குன்னா வந்து சப்போர்ட் ஏரியா இந்த ஏரியாவில் இருக்குது. எந்த ஏரியானா இங்கே ஒன்று இருக்குது, 24,518 இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஃப்ரெஷ் பையர்ஸ் வந்து என்னென்னா அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும். ஆனால் அந்த மாதிரி வாங்க மாட்றாங்க, ஸ்லோவாக இருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தவங்க வந்து பொசிஷன் வச்சுருந்தவங்க வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன ட்ரேட் எடுக்கிறது சொல்லி யோசிக்கணும். இப்போ ட்ரேட் எப்பவும் போல் நம்ம எடுக்கிறது தான் என்னென்னா அயன் ஃப்ளையர். ஓகேவா, நம்ம அயன் ஃப்ளையர் எடுத்தாச்சு. எங்கன்னா நம்ம ரைட் பண்ண 2 பொசிஷன்லேருந்து. ஓகேவா, இந்த 24,550 வந்து கால்லையும் புட்டிலையும் 2 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 144 இருக்குது. அப்போனா நம்ம 44க்கு வந்து வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை 244க்கு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24,550 காலில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னா 164 இருக்குது. அதுக்கு 64 வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 264 வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கேபிட்டல் இதுக்கு ஆகும்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 lakhs வந்து இதுக்கோட கேபிட்டல் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 13%, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 13%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.58. ஓகேவா, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எங்கன்னா புட்டில் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம புட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் இருந்தும் நம்ம வந்து லாஸில் தான் இருக்கமே, 0.51% வந்து லாஸில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா காலில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா, காலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு.
ஓகே, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.2% ப்ராஃபிட் வந்திருக்கு.